ஹாய் மக்களே! நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோழி தான் அடை வச்சிருந்தோம். 17வது நாள் 18வது நாள் கரெக்ட்டா. 18வது நாள்லயே அடை பொரிக்குது. இல்ல வெய்ய காலம்னால அப்படி ஆக மாட்டேங்குது. அது பரவால்ல. இப்ப இந்த கோபாலும், முதல்வனும் என்ன பண்ணலாம்னு நெனச்சுட்டே இருந்தேன் கின்னி கோழிய. கடைசில வந்து பார்த்தா, காலையில 4:30 மணிக்கு வெளியில வந்தேன். இது பொறுக்கு பொறுக்குன்னு சத்தம் கட்டிட்டே இருந்துச்சு இந்த கோழிகிட்ட. வந்து பார்த்தா 1 அடை பொரிச்சிருந்தது. 1 முட்டை வெளியில வந்திருந்தது. அப்புறம் என்ன பண்ணேன், போயிட்டு திருப்பி படுத்துட்டு, அப்புறம் ஒரு யோசனை. இது 2 கின்னி கோழி நல்ல வேலை இதுக்குள்ளே கோத்து விட்டுறலாம் அப்படின்னு கொண்டாந்து இது என்ன பண்ணுதோ நைட்டில் நம்ம பாட்டு படுத்துட்டா கொத்தி விடுமே நினச்சேன். இங்கே பாருங்க வந்துட்டான் பாருங்க. யார் தேடுதுங்களா? முதல்வன் வந்துட்டார் வெளியில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு கொண்டாந்து உள்ளே விடவும் கோழிக்கு என்னானே தெரியல, அக்செப்ட் பண்ணிருச்சு. இங்கே ஒருத்தருக்கானா உள்ளே போய் சேர்ந்துட்டான் இந்த கும்பலில். பரவாயில்ல, இவன் சரியான ஃபோர்ஸாக இருக்கா. கோழி கையிலேயே கொத்தி போடுறான். தொட விடாம நல்லா காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டா. அங்கே பாருங்க அடியில் முதல்வன் இருக்கானா. கோபாலை பாருங்க, பார்த்தீங்களா? கோபாலும் செட்டில் ஆகிட்டான். இதுகிட்ட ஒரு 3 குஞ்சு பொரிச்சிருக்கு. இப்போ இன்னும் ஒரு 6 முட்டை இருக்குது. மொத்தம் 9 வச்சேன். இங்கே பாருங்க, இது இப்போ பொரிச்சது ஒன்று. கரெக்டாக பார்க்கலாம் விடுங்க. எங்கே பாருங்க, கோபாலும் முதல்வனும் இவ சேர்ந்துட்டான். ரொம்ப சந்தோஷம். நான் இதை வச்சுட்டு எப்படா காப்பாற்றுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த கோழியோடய செட்டில் ஆயிடுச்சு. ஒரு அம்மா கிடச்சிருச்சு அவங்களுக்கு.